அண்டார்டிகாவுல மனுஷன் வாழ முடியாது, பொண்டாட்டியோட புருஷன் வாழ முடியாது சார். வெரி குட். வந்து உட்காருங்க. அவார்டை வாங்கிங்க 5ஆம் தேதி. ஒரு முறை சுட்டா அது கண்ணு, ஒவ்வொரு முறையும் சுட்டா அவதான் பொண்ணு. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னா, மறாதா நீ சமைக்கிற சாப்பாட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் தரலான்ட்டீன்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, ஏங்க அவ்வளவு நல்லாவா நான் சமைக்கிறேன், என் LIC பணம் அவ்வளவுதான் வருவான். எப்படி இந்த வருஷம் போய் சேர்ந்துரும் உங்களுக்கு. இதுவும் ஒரு தோசை சுட்டா சார் ஒரு நாள் என் மனைவி என்னைய விட கருப்பா இருக்கு சார். ஒருவேளை தோசைக்கல்ல என்ன தோசை என்னைய விட கருப்பா இருக்குங்க. என்னடி என்னைய விட கருப்பா இருக்குங்க. தோசைகளை திருப்பி வச்சு மாவு ஊத்திருக்கா. எடுபட்ட போய் அதையும் தின்று இருக்கானா இங்க அந்த அக்கா. இப்ப நல்லா நினைச்சு பாருங்க. நேத்து வெட்டி டம்முன்னு வெடிச்சிருக்கு. இவ்வளவு போடிச்சு வரைக்கும் இருப்பாங்க. இவ்வளவு எந்த வெடி வெடிக்கிறாங்க. வீட்டுல சிலிண்டர் வெடிச்சிருக்கு பாவம். பெண்களுக்கு தனியா ஒரு பஸ் விடுறாங்கல்ல, மகளிர் பஸ்ன்னு. பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுக்கல கவர்மெண்ட். உண்மைதானே? காவல் நிலையம் இருக்கு, மகளிர் தனி பஸ் இருக்கு. அதை விட மிக முக்கியம்னா சுய உதவி குழு இருக்கு. ஆண்களுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா சார்? ஒண்ணு இருக்கா? பெண் வந்து ஒரு கர்ப்பமா இருந்தா 9 மாசம் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குது. அவ்வளவு வேண்டாம் சார். ஒரு 10 நாள், ஒரு 5 நாள் கடுமையா உழைச்சிருக்கேடா, ஒரு 2 நாள் ஒரு ஆம்பளை கொடுத்தா என்ன சார் தப்பு? கொடுக்குறாங்களா? இல்ல அது கூட பரவாயில்லைங்க. அந்த பெண்ணுக்கு 9வது மாசமோ 7வது மாசமோ உட்கார வச்சு என்ன சீமந்தம் செய்யறாங்களே, 50-100 காசு வச்சு கொடுக்குறாங்களே, நமக்கு ஒரு 500 ரூபாய் தர்றாங்க. தலைவியை தான் நாங்க கொண்டாடுறோம். ஆனா நீங்க எங்களை மதிக்கிறீங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்லவா, அப்பாங்கிறவர் யார் தெரியுமா? ஒரு விஷயம் சொல்றேன். வாழ்நாள் முழுவதும் நம்பியார் வேஷம் போட்டுட்டு செத்த பிறகு MGR அவர் தந்தை மட்டும்தான் சார். நான் ஒண்ணு சொல்றேன். புருஷன் முன்னாடிக்கு சண்டை வந்தோன்னே முதல் விஷயம், புருஷன் முன்னாடி சண்டை வந்துருச்சு, பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லலாம்? அந்த அம்மா, உனக்காவதான் உசுரோடு இருக்க, இல்லன்னா நான் எப்போ போய் சேர்ந்திருப்பேன். இதை சொல்லாத அம்மாவே தமிழ்நாட்டில் கிடையாது. உண்மைதானே? ஆனா என்னைக்காவது அப்பா அப்படி சொல்லியிருக்காரா? சொல்ல மாட்டார். உடனே சட்டையை போட்டு வெளியே போயிடுவார். வெளியே போயிட்டு வந்து திரும்ப வந்து, என்ன அம்மா சாப்பிட்டாளடா இப்படி கேட்டே அதுக்குன்னே அல்வாவும் மல்லிகைப்பூவும் நம்ம ஊர்ல வச்சிருக்காங்க. அதை வச்சு சமாதானப்படுத்தி குடும்பத்தை ஓட்டுறது தந்தை தான் சார். சார், தந்தையோட பிரச்சனை என்னைக்காவது வெளியில சொல்லியிருக்காரா? ஒரு நாளாவது அவருடைய பிரச்சனையை சொல்லியிருக்காரா? ஆனா அவங்க அப்படி இல்லை சார். ஒரு புடவை வாங்கட்டுமே, அந்த தெருவில் 4 தடவை நடக்கும். தீபாக்கா ஒரு புடவை வாங்கினா அந்த தெருவில் 4 தடவை நடக்கும். ஒரு அக்கா கேட்கணும், 4 தடவை நடந்து யாராவது ஒருத்தர் புதுசான்னு கேட்கணும். கேட்கலன்னா இதுவே ஆரம்பிக்கும், புதுசு கட்டினா உறுத்துதில்ல அக்கா. உடனே அந்த அக்கா, இது புதுசா சாணி கலர்ல இருக்கு, அது ஒத்துக்காது. உண்மையா இல்லையா? ஆனா என்னைக்காவது ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய பார்த்து, மாப்பிள இந்த சட்டை நல்லா இருக்குன்னா, நல்லா இருக்கு மாப்பிள, அங்க போய் வாங்கிக்க, உடனே சொல்லுவோம்ல. ஒரு 4 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்தா 5ஆவது ஒரு பொம்பளை பத்தி தான் பேசும். 4 பொம்பளைங்க ஒன்னா பேசினா 5ஆவது ஒரு பொம்பளை பத்தி தான் பேசும். இந்த 4ல் ஒண்ணு எந்திரிச்சு போட்டுமே, இந்தா போறால இவ கதை தெரியாதா, அடுத்த அக்கா பேசாது. ஏன்னா நம்ம கதை ஓடுனா அதுக்கு நல்லா தெரியும்.